லட்சுமி சீரியல்ல எழிலும் அமிர்தாவும் நிலா பாப்பா கூட்டிட்டு கோயிலுக்கு போறத அங்க வந்து கணேசன் பாத்துடுறாரு. இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அமிர்தாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லணும்னு கோயிலுக்கு வராரு. சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்புற நேரத்துல அமிர்தா எழில் கிட்ட எங்க நிலா பாப்பாக்காக ஒரு நேர்த்திக்கடன் ஒன்று வச்சிருக்கேன், இதை போய் நான் முடிச்சுட்டு வரேன்னு தனியா போறப்போ இங்க வந்து கணேசன் அமிர்தாவை பார்த்து அமிர்தா நான் தான் அமிர்தா, கணேசன் வந்திருக்கேன் என்ன பாருன்னு சொல்றாரு. அமிர்தா கணேசனை பார்த்த உடனே பயந்து இந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. எழில் கிட்ட கணேசனை பார்த்த விஷயத்த சொல்றான்னு போறப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அமிர்தா என்னாச்சு அமிர்தா, ஏதோ சொல்ல வந்து மயக்கம் போட்டு அமிர்தா என்ன பாருன்னு எழில் எழுப்புறப்போ கணேசன் எழிலோட கையை தட்டி விட்டு அந்த அமிர்தாவோட புருஷன் கணேஷ் எதுக்கு என் பொண்டாட்டி துற தள்ளி போன்னு கணேஷ் அமிர்தாவை எழுப்ப பாக்குறாரு. அமிர்தா கண் முழிச்சோடனே கணேஷை பார்த்து திரும்பவும் பயப்படுறாங்க. எழிலும் கணேஷ் திரும்ப வந்துட்டாருன்னு அதிர்ச்சியில இருக்காரு. இந்த நேரம் பார்த்து கணேசனோட அப்பா அம்மாவும் வந்து எழில் அமிர்தா ரெண்டு பேரும் அதிர்ச்சி இருப்பீங்கன்னு தெரியும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும், இருங்க நாங்க சொல்றோம்னு சொல்லி கணேசனை அடக்க பாக்குறாங்க. அமிர்தாவும் பயந்துகிட்டே அம்மா என்னமா நடக்குதுங்க எப்படிமா இதெல்லாம் கேட்க அமிர்தா கொஞ்சம் பொறுமையாருமா எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்றோம்னு அவங்களும் பேச முயற்சி செய்யறாங்க. கணேஷும் அமிர்தாவை பார்த்து நான் திரும்ப வந்துட்டு அமிர்தா, நீ நான் நிலா பாப்பா எல்லாருமே அப்பா அம்மா கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம், அப்பெல்லாம் ஒரே குடும்பம், இவ யாரு இப்ப வேற யாரும் எவ்வளவு நம்மளுக்கு தேவையில்லை, சந்தோஷமா இருக்கலாம், என் கூட வா அமிர்தா வா அமிர்தான்னு தொந்தரவு பண்றாரு. அதிர்ச்சியா அந்த எழில் அவங்க அப்பா அம்மா பார்த்து என்னங்க ஆச்சு திடீர்னு இவர் வந்திருக்காரு எப்படிங்கன்னு கேட்க, அம்மா எழில் நாங்க ரெண்டு பேரும் கணேசன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிருந்தோம், ஆனா உயிரோட அவன் திரும்ப வந்திருக்கான், இதை நினைச்சு நாங்க முதல்ல சந்தோஷப்பட்டோம், அவன் எப்போ வீட்டுக்கு வந்தானோ அப்போத்துல இருந்து அமிர்தாவை பார்க்கணும் நிலா பாப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கான், அமிர்தாவுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, சந்தோஷமா இருக்க நீ உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவான்னா அந்த விஷயத்த நாங்க மறைச்சு வச்சிருந்தோம், எப்படியும் அவன் தேடி அமிர்தாவையும் நிலாவையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பாக்கியா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் கணேஷ் திரும்ப வந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும் ஓகே அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான், இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கலாம் தான் இருந்தோம், நடுவுல நீ தான் இந்த கல்யாணம் வேணா நிறுத்தி இவளுக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு செத்து போனதான் நினைச்ச பையன் திரும்ப வந்திருக்கான், பேரை சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா இவன் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்திருக்கு, அதை தேடி மிரட்டினவன் அமிர்தாவை பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, கண்டிப்பா அவன் அவங்க கிட்ட விஷயத்த சொல்றதுக்குள்ளே நம்ம எல்லாரும் முந்திக்கிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் கணேஷ் பத்தின விஷயத்த சொல்லிடணும், அவங்க வந்த உடனே சொல்லிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. கோயில்ல அந்த கணேஷும் விடாம அமிர்தா கிட்ட அமிர்தா நம்ம வீட்டுக்கு போலாம் தொந்தரவு செய்ய அமிர்தாவும் பயந்துகிட்டு ஹெல்ப் பின்னாடி போய் விழுச்சுக்கிறாங்க. கணேஷோட அப்பா அம்மா அவ உன்னை பார்த்து அதிர்ச்சியில இருக்கா, அவளுக்கு தொந்தரவு பண்ணாத, கொஞ்ச நேரம் போகட்டும் அப்புறம் நம்ம பேசலாம்னு கணேஷை சமாதானப்படுத்துறாங்க. இதுதான் நீ எபிசோட்ல நடந்தது.